எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிட்டிசன்ஷிப். நேற்று ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் பண்ணோம், சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப்பில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், என்பிஆர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த என்ஆர்சி, நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ஸோ இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், இதனால் இந்த இஷ்யூ வந்து பெருசாச்சு, நிறைய போராட்டங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் இல்லை, எல்லா ஸ்டேட்லையுமே இந்த போராட்டம், சரிங்களா. ஸோ முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போராட்டம் வந்து ரொம்ப பெருசாக போச்சு. இது சம்மந்தமாக ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன் யூபிஎஸ்சி கிளாஸில். ஸோ அகைன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி இந்த டாபிக் எடுத்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது, இல்லை என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். இந்த நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் என்பிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டேட்டா பேஸ், சரிங்களா. ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஃபீஸ் கீழே தான் அந்த டேட்டா பேஸ் வந்து மெயின்டைன் ஆகும். இந்த ஆஃபீஸ் யாரு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அதை ஞாபகம் வச்சுங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸோ கொஷினாக மாறும் கண்டிப்பாக, என்ஆர்சி இந்த மாதிரி ஒரு கொஷின் உண்டு. அதனால என்ஆர்சி சம்பந்தமாக எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக படிங்க, சரிங்களா. என்ஆர்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜஸ்ட் அ ரெஜிஸ்டர். இது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா யூஷுவல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். யூஷுவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தை தான் இந்த என்ஆர்சிக்கும் என்பிஆருக்கும் உள்ள வித்தியாசம். யூஷுவல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, சரிங்களா. ஸோ யூஷுவல் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லோக்கல், சப் டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, நேஷனல் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இந்த ரெஜிஸ்டரை. கார்த்திக் கார்த்திக் கேக்குதுங்களா? கார்த்திக் ரைட். ஸோ என்பிஆர் நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஜிஸ்டர். ஸோ லோக்கல் லெவல், சப் டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவலில் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்டர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, சரிங்களா. ஸோ இதில் ரூல்ஸ் மறுபடியும் அமெண்ட்மெண்ட் பண்ணி ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க 2003. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 14A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டரை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும், மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி யூஷுவல் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா டு ரெஜிஸ்டர் இன் என்பிஆர், நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் ஒவ்வொரு யூஷுவல் ரெசிடென்ட், இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு யூஷுவல் ரெசிடென்ட்டும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. யார் வந்து யூஷுவல் ரெசிடென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 months அட்லீஸ்ட். ஸோ இந்தியாவில் அட்லீஸ்ட் லாஸ்ட் 6 monthsல என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டே பண்ணியிருக்கணும் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில், சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 6 months. ஸோ லாஸ்ட் 6 months ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க, அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் 6 months வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து ஸ்டே பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மேண்டேட்ரி அண்டர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, சரிங்களா. ஸோ சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ், இந்த நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் இருக்கும், நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த நேஷனல் என்பிஆரில் பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸும் இருப்பாங்க, ஃபாரினர்ஸும் இருப்பாங்க. அதுதான் யூஷுவல் ரெசிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூஷுவல் அப்படின்னா அதாவது 6 மாதம் இந்தியாவில் தங்கியிருக்கிறவங்க, இல்லை அடுத்த 6 மாதம் இந்தியாவில் தங்கியிருக்க போகிறவங்க, சரிங்களா. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிடுறவங்க எல்லாருமே என்பிஆரில் இருப்பாங்க. பட் ஃபாரினர்ஸ் வந்து என்ஆர்சியில் இருக்க மாட்டாங்க. ஸோ என்ஆர்சி போகும்போது பார்க்கலாம். ஸோ நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டரில் சிட்டிசன்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, ஃபாரினர்ஸும் இருப்பாங்க, சரிங்களா. ஸோ 6 months இந்தியாவில் வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க, இல்லை ஸ்டே பண்ணி இருக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் இந்த இதில் ரெஜிஸ்டர் ஆகிருப்பாங்க, சரிங்களா. ஸோ சீடிங் வித் ஆதாரோட கனெக்ட் பண்ணுறது. ஸோ கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் டேட்டா பேஸும் இந்த என்பிஆரும் அப்டேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கனெக்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் இருக்குது, எல்லாருக்குமே ஆதார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதாரை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணோம் அப்படின்னா என்பிஆர் டேட்டா பேஸும் அப்டேட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆதார் நம்பர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டேட்டா பேஸாக மாறும் இந்த என்பிஆருக்கு, ரைட். எதுக்காக இந்த ஆதார், இந்த என்பிஆர் எல்லாமே எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஆர் வந்து ரொம்ப முக்கியமாக எதுக்கு அப்படின்னா
ஃபார் செலெக்ஷன் ஆஃப் பெனிஃபிஷியரிஸ் அண்டர் தேர் ரெஸ்பெக்டிவ் ஸ்கீம்ஸ். ஸோ யார் யாருக்கு என்னென்ன ஸ்கீம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லிங்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. ரிலேஷன் பிட்வீன் என்பிஆர் அண்ட் சென்சஸ். ஸோ சென்சஸ்க்கும் என்பிஆருக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஒரு வீடாக போயிட்டு ஹவுஸ் லிஸ்டிங் ஒரு வீடாக கணக்கெடுத்து அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எங்கே இருக்காங்க, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கேட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி சென்சஸ் வந்து ஒன்ஸ் இன் 10 years உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு ஒரு தான் சென்சஸ் எடுப்பாங்க இந்தியாவில். லாஸ்ட் சென்சஸ் வந்து 2011 எடுத்தாங்க சரிங்களா. ஸோ 2011 எடுத்து லாஸ்ட் சென்சஸ், அதாவது இந்தியாவோட 15th சென்சஸ், அது இந்தியாவோட 15வது சென்சஸ் அது சரிங்களா. ஸோ லாஸ்ட் சென்சஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 15வது சென்சஸ். அடுத்த சென்சஸ் எப்படின்னா 2021 எடுப்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் சென்சஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் 1872 பண்ணியிருப்பாங்க. 1872 தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் சென்சஸ் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அது அஃபிஷியல் கிடையாது. லார்டு மேயோ வந்து இந்தியாவோட வைஸ்ராயா இருக்கும்போது எடுத்திருப்பாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் சென்சஸ் அப்படின்னா 1881 தான் சரிங்களா. ஸோ ரிப்பன் பிரபு இருப்பார். அப்போ லார்ட் ரிப்பன் வந்து இந்தியாவோட வைஸ்ராயா இருப்பார். அதுதான் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் சென்சஸ். எனிவே சென்சஸ் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அப்படின்னா 1872 ரைட். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா என்பிஆர் வந்து ஏதாவது கனெக்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா சென்சஸ் 2021 கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும், கான்ஃபிடென்ஷியலிட்டியாக இருக்கும். சென்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபை பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த என்பிஆரோட டேட்டா பேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ரைட். நெக்ஸ்ட் அந்த ரிலேஷன் பிட்வீன் என்பிஆர் அண்ட் ஆதார். ஸோ இந்த என்பிஆருக்கும் ஆதாருக்கு என்ன ரிலேஷன்? ஸோ ஒருத்தர் வந்து ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லை அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. ஸோ இருந்தாலும் ஆதார் வச்சுருந்தாலும் ஆதார் இல்லைனாலும் கண்டிப்பாக அவங்க வந்து என்பிஆரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஆதாரில் நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் நம்ம ஆல்ரெடி ஆதார் கார்டு வச்சுருக்கோம் அப்படின்னா ஆதார் கார்டு எடுக்கும்போதே பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து டேட்டாஸ் எடுத்துப்பாங்க. இஃப் சப்போஸ் நம்ம ஆதார் வந்து எடுக்கலை அப்படின்னா என்பிஆர் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் பயோமெட்ரிக்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க ரைட். ஸோ என்பிஆர் ஆதார் இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பிஆர் அப்படிங்கிறது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது சரிங்களா. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கூட கொடுத்துருக்கோம். ஆதார் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது, ஜஸ்ட் வாலண்டரி சரிங்களா. தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். பட் என்பிஆர் அப்படி கிடையாது, மேண்டேட்ரி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டிசன்ஷிப் ஆக்டில் பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ என்பிஆர் அப்படிங்கிறது கலெக்ட்ஸ் போத் டெமோகிராஃபிக் டேட்டா அண்ட் பயோமெட்ரிக் பர்டிகுலர்ஸ். என்பிஆரில் வந்து ரெண்டுமே இருக்கும், டெமோகிராஃபிக் டேட்டாவும் இருக்கும், பயோமெட்ரிக் பர்டிகுலர்ஸும் இருக்கும். அதாவது நம்ம யார், நமக்கு என்ன வயசு, எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற டேட்டா எல்லாமே என்பிஆரில் இருக்கும். ஆனால் ஆதாரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி பயோமெட்ரிக்ஸ் மட்டும் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ என்பிஆர் அப்படிங்கிறது நேஷனல் வைடு ப்ராஜெக்ட் எக்ஸப்ட் அசாம் சரிங்களா. அசாம் மட்டும் வராது, இதில் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்டேட்டும் இல்லை, ஃபுல்லாக நேஷனல் வைடு வரும், ஆனால் அசாம் மட்டும் வராது. ஏன் அப்படின்னா என்பிஆரை பொறுத்த வரைக்கும் அசாமில் ஆல்ரெடி இருக்குது சரிங்களா. அசாம் அக்காடுன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி ஒன்று பார்ப்போம் சரிங்களா. அசாம் ஒன்று சொல்லிட்டு தனியாக ஒன்று பார்ப்போம். ஸோ அதை நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு எக்ஸப்ட் அசாம் நேஷனல் வைடு வந்து என்பிஆரில் வந்து கொண்டு போகிறாங்க. அடுத்து ஆதார் ஐடி பார்த்தீங்கன்னா ஒன்லி 16 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் ஆதார் ப்ராஜெக்ட் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க சரிங்களா, அவுட் ஆஃப் 28. ஸோ என்பிஆரில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸ் இருக்கும். டெமோகிராஃபிக் டேட்டா இருக்கும், பயோமெட்ரிக் டேட்டா இருக்கும், ஆதார் நம்பர் அதில் இருக்கும். பட் ஆதாரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 12 digit நம்பர் சரிங்களா. என்பிஆரில் வந்து இந்த 3 டேட்டாஸ் இருக்கும், ஆதாரில் வந்து ஒன்லி 12 digit நம்பர் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. ரைட். ஆதாரில் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குது அப்படின்றது லாஸ்ட் டைம் கொஷின் அது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி என்பிஆர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன டேட்டா அதில் இருக்குன்னு. ஒன்லி 3 தான் சரிங்களா. டெமோகிராஃபிக் டேட்டா, பயோமெட்ரிக் டேட்டா, ஆதார் நம்பர், இது 3 தான் இருக்கும் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க ரைட். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வல் ரெசிடென்ஸ் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் 6 months இல்லை இப்போலேருந்து 6 months இருக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்பிஆரில் இருப்பாங்க, ஆதாரில் அப்படி கிடையாது சரிங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் பர்பஸ் ஆஃப் என்பிஆர், இந்த என்பிஆர் எடுக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணி சரிங்களா, ஷார்ட் கமிங்ஸ், அதாவது என்னென்ன டேட்டாபாஸ் இருக்கோ அதில் ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் இருந்தால் அதை ஃபில்டர் பண்ணி சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது வந்து கொடுக்கறதுக்காக தான் இந்த என்பிஆர் எடுக்கிறதா சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, என்பிஆர் இஸ் நாட் அ சிட்டிசன்ஷிப் சரிங்களா. என்பிஆர் அப்படிங்கிறது ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கான
ஒரு மோட்டிவ், ஒரு டிரைவ் அப்படின்னு சொல்லி, ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மெயின் எய்ம் ஆஃப் ஆதார் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியரிஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ், அதாவது சப்சிடிஸ், கவர்மெண்டோட சப்சிடி எல்லாமே என்னென்ன கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஆதார். ஸோ ஆதாரம் வந்து என்ன கிடையாது பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ ப்ரூஃப் ஆஃப் சிட்டிசன்ஷிப். ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் என்பிஆர் அண்ட் என்ஆர்சி, அதாவது நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டருக்கும் நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன், இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்பிஆர் அப்படிங்கிறது பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். அட் ப்ரெசென்ட்டில் இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அப்படிங்கிறது அவங்களோட டேட்டா கலெக்ட் பண்ணுறது என்பிஆர். என்ஆர்சி அப்படிங்கிறது சிட்டிசன்ஷிப் ரெஜிஸ்டர். ஸோ இந்தியாவில் சிட்டிசன்ஸும் இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒன்லி சிட்டிசன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்கிறது தான் என்ஆர்சி. சரிங்களா? என்பிஆர் அப்படிங்கிறது யூஷுவல் ரெசிடென்ஸ். நல்லா அந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஷுவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மறந்துட வேணாம். யூஷுவல் ரெசிடென்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது 6 மாதம் ஆல்ரெடி தங்கியிருப்பாங்க, இல்லை 6 மாதம் அடுத்து தங்க போகிறாங்க அப்படின்னா என்பிஆரில் வந்துருவாங்க. பட் என்ஆர்சி அப்படிங்கிறது ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ் லிவிங் இன் இந்தியா அண்ட் அவுட் சைடு இந்தியா. சரிங்களா? என்பிஆரை பொறுத்த வரைக்கும் அவுட் சைடு இந்தியா, இந்தியாவை விட்டு வெளியில் வந்து இந்தியன்ஸ் இருந்தாலும் அவங்கள நம்ம என்பிஆரில் எடுக்க மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன்ஸ் வந்து இந்தியாவை விட்டு வெளியில் இருந்தாலும் அவங்கள என்பிஆரில் எடுக்க மாட்டோம். ஆனால் என்ஆர்சியில் இந்தியன்ஸ், அதாவது ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ், அவங்க இந்தியாவில் இருந்தாலும் இல்லை அவுட் சைடு இந்தியாவில் இருந்தாலும் என்ஆர்சியில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். என்பிஆர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரினர் இந்தியாவில் இருக்காரு அப்படின்னா அவரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ என்ஆர்சியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்லி சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ்க்ளூடிங் தி ஃபாரினர்ஸ் ஸ்டேயிங் இன் இந்தியா, வெளிநாட்டுக்காரங்க யாராவது இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ஆர்சியில் இருக்காது. சரிங்களா? ஸோ என்பிஆர் ப்ராசஸ் எப்போ இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா 2011. சரிங்களா? ஸோ என்ஆர்சி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர், என்ஆர்சி எப்போ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1951. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்பிஆர் வில் பி மெயின்டைன் பை, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அண்ட் சென்சஸ் கமிஷனர் ஆஃப் இந்தியா அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? இதோட ப்ரொவிஷன்ஸ்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்டர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அண்ட் தி சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் 2003. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கு கீழே ப்ரொவிஷன் கொண்டு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே டேட்டாவை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ என்ஆர்சி பார்த்தீங்கன்னா 1951 பண்ணதாக சொன்னோம், அதாவது அஸ்ஸாமில். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அஸ்ஸாமில் வந்து 1951 பண்ணிட்டு இருக்காங்க. அதோட அப்டேஷன் ப்ராசஸ் வந்து அஸ்ஸாம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போனா 2015. சரிங்களா? ஸோ அண்ட் அமெண்ட்மெண்ட் இன் தி ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ஸ் ஆர்டர் 1964 அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படிங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்ஸ் வந்து நம்ம தனியாக ஒரு டாபிக் எடுத்து அதில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ரைட். ஸோ என்பிஆர் வந்து எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா ஏப்ரல் டு செப்டம்பர் 2020, அதாவது இந்த இயர் ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் எல்லா ஸ்டேட்ஸு, யூனியன் டெரிட்டரிஸ் எல்லா இடத்துலையும் எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க எக்ஸப்ட் அஸ்ஸாம். சரிங்களா? ஸோ என்ஆர்சி வந்து என்ன பார்த்தீங்கன்னா லிமிடெட் டு த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம் ஒன்லி. இப்போதைக்கு என்ஆர்சி வந்து எங்கே சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி டு த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். சரிங்களா? ஸோ என்பிஆரில் வந்து அஸ்ஸாமை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும், என்ஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமுக்கு மட்டும்தான், மற்ற இடத்துக்கு எதுவுமே இல்லை. சரிங்களா? இந்த வித்தியாசத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக மாறும். ரைட். ஸோ இந்த என்பிஆர் எடுக்கிறதுக்கு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் அவாய்ட் ஷார்ட் கமிங்ஸ். அதாவது ஏற்கனவே டேட்டா பேஸில் ஏதாவது டேட்டா வந்து சரியில்லாமல் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும் தான் என்பிஆர் பண்ணுறாங்க. பட் என்ஆர்சியோட ஃபண்டமெண்டல் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைக்ரண்ட்ஸ். சரிங்களா? அதாவது இந்தியாவுக்குள்ள ஏதாவது சட்ட விரோதமாக யாராவது குடியேறி இருந்தாங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து யாராவது குடியேறி இருந்தால் அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள டீபோர்ட் பண்ணணும், அதாவது நம்ம நாட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ஆர்சி. சரிங்களா? ஸோ என்பிஆர் அப்படிங்கிறது ஜஸ்ட் டேட்டா பேஸில் உள்ள ஷார்ட் கமிங்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. என்ஆர்சி அப்படிங்கிறது வெளிநாட்டிலேருந்து சட்டவிரோதமாக யாராவது குடியேறி இருந்தால், சரிங்களா, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள இந்தியாவை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக தான் என்ஆர்சி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ என்பிஆர் பண்ணுறதுக்கு வந்து செல்ஃப் டெக்ளரேஷன் கொடுத்தா போதும். நான் ஒரு 6 months இங்கே தங்கியிருக்கேன், இல்லை அடுத்த ஒரு 6 months நான் இங்கே தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும். ஆனால் என்ஆர்சி பண்ணுறது கண்டிப்பாக ப்ரூஃப் வேணும். சரிங்களா? ஸோ என்ஆர்சி நான் இந்தியாவோட சிட்டிசன் தான், இந்த டைம்லேருந்து இந்தியாவோட சிட்டிசனாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ப்ரூஃப், ஏதாவது ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ என்பிஆரை பொறுத்த வரைக்கும் போத் டெமோகிராஃபிக் அண்ட் பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் இருக்கும்.
இங்கே என்ஆர்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷனும் இருக்காது, ஒன்லி டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ இவங்க இந்தியன் தான், இந்த இடத்துல தான் இருக்காங்க, இவ்வளோ அப்படிங்கிற டேட்டா, ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா மட்டும் தான் அங்கே இருக்கும். சரிங்களா? ரைட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அசாம் அக்கார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம தனியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நடுவில் சொல்லியிருந்தேன். ஏன் இந்த என்பிஆரில் அசாம் விட்டு போச்சு, என்ஆர்சி மட்டும் ஏன் அசாமுக்கு வருது அப்படின்ற ஒரு நிறைய கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் அசாம் அக்கார்டு வந்து நம்ம தனியாக பார்ப்போம் அப்படின்னு. அக்கார்டு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிற ஒப்பந்தம். சரிங்களா? அசாம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது அதாவது கவர்மெண்ட் ஆஃப் அசாமுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இடையில உள்ள ஒரு ஒப்பந்தம். சரிங்களா? ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒப்பந்தம் அது. அந்த ஒப்பந்தத்துப்படி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாமோட அசாம் அக்கார்டோட மெயின் அப்ஜெக்டிவ், சரிங்களா, அதாவது பங்களாதேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார், அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்த பங்களாதேஷ்க்கும் இடையில லிபரேஷன் வார் போகும்போது நிறைய பேர் வார் அப்படின்னா உயிருக்கு பயந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பக்கத்தில் என்ன நாடு இருக்குன்னா இந்தியா தான் இருக்குது. சரிங்களா? பங்களாதேஷ் 3 சைட்ஸ் வந்து இந்தியா கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய முஸ்லீம்ஸ் பங்களாதேஷ்லேருந்து அசாமில் வந்து குடியேறுவாங்க. சரிங்களா? இவங்க எல்லாமே இல்லீகல் மைக்ரேண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேற ஒரு நாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து நம்ம நாட்டை குடியேறும் போது நம்ம நாட்டில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டு, இங்கே உள்ள லேண்ட் ரைட்ஸு, அவங்களோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட கல்ச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பயங்கள். சரிங்களா? வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கே வந்து வேலை கிடைக்காது. அந்த ஃபீலிங் வந்து ஆல்ரெடி இருக்கு இல்லையா? நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இந்திக்காரங்க வேலை பார்க்குறதுல என்ன நமக்கு எல்லா ஒரு ஃபீலிங் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, இந்திக்காரங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, அதனால தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இதே ஃபீலிங் தான் அசாமுக்கும் இருக்கும். அப்போ அதனால தான் வந்து அசாம் அக்கார்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிபரேஷன் வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் அசாமோட இது, மற்றவங்க எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அசாமை விட்டு வெளியேறணும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த அசாம் அக்கார்ட் பேசிக்காகவே. ரைட். ஸோ ஐடென்டிஃபை இல்லீகல் மைக்ரன்ஸ் இன் த ஸ்டேட் அண்ட் ரிமூவ் தேர் நேம் ஃப்ரம் த எலக்ட்ரல் ரோல்ஸ். ஸோ அவங்களோட நேம் இவ்வளோ இருக்குது, 1971 இத்தனை வருஷங்கள் ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ். ஸோ அந்த 50 வருஷம் ஆனதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட நேம் எல்லாமே கம்ப்ளீட்டாக எலக்ட்ரல் ரோல்ஸில் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு லேண்ட் ரைட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அந்த நேம்லேருந்து வெளியே எடுத்து அவங்க வெளியே டிபோர்ட் பண்ணுறது தான் இதோட எய்ம். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்காக தான் அந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறத அசாம் வந்து மெயின்டைன் பண்ணுது. ரைட். ஸோ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்ஆர்சி ஃபைனல் லிஸ்ட்டை வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட்டை விட்டதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் இப்படி ஒரு பெரிய பிரச்சனையே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து முஸ்லீம்ஸ் அகேன்ஸ்ட் அப்படின்ட்டு நிறைய போராட்டங்கள், இந்த என்ஆர்சி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் என்ஆர்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அசாமில். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அசாமில் உள்ள மக்கள் தொகையில் 19 லட்சம் மக்கள் வந்து அவங்களோட நேம் அந்த லிஸ்ட்டில் இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா அவங்க எல்லாமே இல்லீகல் மைக்ரேண்ட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் பெரிய பிரச்சனை. 19 lakh பீப்புள் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டில் நினச்சி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு மைக்ரேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேம் விடுபட்டுருக்கு அப்படின்ட்டு. அதுதான் இஷ்யூவோட முக்கியமான காரணம். ரைட். ஸோ அசாம் அக்கார்டு இதான் சொன்னேன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் அசாமுக்கு இடையில நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த அசாம் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் நடக்கும். சரிங்களா? அந்த அசாம் மூவ்மெண்ட்ல முக்கியமானவங்க யாரும் பார்த்தீங்கன்னா, ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், ஏஏஎஸ்யூன்னு சொல்லுவாங்க. அண்ட் தி ஆல் அசாம் கானசங்கம் பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 ஆர்கனைசேஷன் இவங்க தான் அந்த மூவ்மெண்ட், அசாம் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒன்று கொண்டு போனாங்க. ஸோ இவங்களோட சார்பாக அசாம் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இடையில சைன் பண்ணது தான் இந்த அசாம் அக்கார்டு. சரிங்களா? ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th August 1985. 15th August 1985 இந்த அக்கார்டு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் தி அக்கார்டு, இந்த அக்கார்டு படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24th March 1971. இயர் நோட் பண்ணிக்கோங்க, 1971. ஸோ இந்த இயரில் தான் பங்களாதேஷ் லிபரேஷன் வார் வந்து பீக்கில் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த இயரில் 24th March 1971 அதுதான் வந்து லாஸ்ட் டேட். சரிங்களா? அது பேஸ் டேட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் காமிச்சா தான் அசாமோட சிட்டிசன் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்தியாவோட சிட்டிசன் அப்படின்ற மாதிரி இருக்க முடியும் நீங்கள் அசாமில். சரிங்களா? ஸோ அந்த இயர் பர்பஸ் எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா, டிடெக்ஷன் அண்ட் டிபோர்டேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ். ஸோ யாரெல்லாம் ஃபாரினர்ஸ் அப்படின்னு டிடெக்ட் பண்ணி அவங்கள வந்து நம்ம நாட்டிலேருந்து வெளியேற்றுறதுக்காக அந்த டேட்டை வந்து பேஸ் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 24th March 1971 அப்புறம் யாராவது ஒரு குடியேறி ஏதாவது ஒன்று வாங்கியிருந்து இல்லை ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ரூஃப் காமிச்சால் மட்டுமே இருக்க முடியும், இல்லைனா டிபோர்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தனால தான் இவ்வளோ பிரச்சனை. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, 19 lakh பீப்புளோட நேம் வந்து அதில் இல்லை. ரைட். ஸோ அக்கார்டிங் டு த அசாம் அக்கார்டு, இந்த அசாம் அக்கார்டு படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸ் ஹூ கேம் டு அசாம் ஆஃப்டர் 1st January 1966
shall be given the citizenship. இது எல்லாமே வந்து ஹைலைட்ஸ், அசாம் அக்கார்டில் உள்ள ஹைலைட்ஸ் இது. ஸோ 1st January 1966 அப்புறம் சரிங்களா, யாரெல்லாம் அசாமுக்குள்ள வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாமே சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. Who entered between 1st January 1966 and 24th March 1971. சரிங்களா, இவங்களுக்கு 1st January 1966 இருந்து 24th March 1971 இது உள்ள வந்தவங்களுக்கு 10 years சரிங்களா, 10 years வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இப்போதைக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஏன்னா அப்போது 1965 ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ள வந்து மக்கள் வெளிநாடுகள்லேருந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க. பங்களாதேஷ் ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்குன்னு வச்சிங்களா, ஓவர் 6 to 7 years வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 66 ரொம்ப பீக்கில் இருந்தது, அந்த வார் பீக்கில் போனது, மைக்ரேஷன் பீக்கில் இருந்தது எல்லாமே 1971 அப்படிங்கிறதுனால அந்த 1971 பேஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன் பிட்வீனில் 66 71 வந்தவங்களுக்கு ஒரு 10 years சப்சிக்வெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த இன்டரிம் பீரியடில் 10 years வந்து அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட் பண்ண முடியாது. சரிங்களா, வந்து ஓட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ who have entered India after 24th March 1971 shall be deducted in accordance with the provisions of the Foreigners Act 1946. நோட் பண்ணிக்கோங்க, Foreigners Act வந்து 1946, Foreigners Order 1964 and deported. ஸோ யாரெல்லாம் 24th March 1971 அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ள என்டர் ஆனாங்களோ அந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி இந்த 2 ஆக்ட், ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946, ஃபாரினர்ஸ் ஆர்டர் 1964 இந்த 2ஐயும் பேஸ் பண்ணி அவங்கள வந்து டிபோர்ட் பண்ணிடலாம். சரிங்களா, இந்தியா விட்டு வெளியே அனுப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இந்த என்ஆர்சியில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, ரைட். ஸோ இந்த அசாம் அக்கார்டு இதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வரணும் சிட்டிசன்ஷிப் ஆக்டில். ஸோ அதனால் செக்ஷன் 6A அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 6A ஆட் பண்ணி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் டு சிட்டிசன்ஷிப் ஆஃப் பர்சன்ஸ் கவர்ட் பை அசாம் அக்கார்டு அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக ஒரு கிளாஸ் ஆட் பண்ணி அந்த 10 years சொன்னோம் இல்லைங்களா, நம்ம 66 to 71 வரைக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் மூலமாக சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் 6A. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சன்ஸ் கவர்டு பை அசாம் அக்கார்டு. ரைட். Why was NRC updated in Assam? இந்த என்ஆர்சி ஏன் அப்டேட் பண்ணுவோம் அசாமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்சி 1951 அசாமில் ஸ்டார்ட் ஆச்சு நம்ம சொல்லியிருக்கோம், ஆஃப்டர் த சென்சஸ் ஆஃப் 1951. சரிங்களா, ஸோ 1951 சென்சஸ்க்கு அப்புறம் இதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டே பண்ணல. சரிங்களா, வாஸ் நாட் அப்டேட்டட் ஆன் ஆல் இண்டியா பேசிஸ். கண்டிப்பாக அந்த டேட்டா வந்து அப்டேட் பண்ணவே இல்லை. 2014 சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஆர்சி வந்து அப்டேட் கண்டிப்பாக பண்ணணும். சரிங்களா, அக்கார்டிங் வித் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955. ஏன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல சொல்லியிருக்கு. சரிங்களா, ஸோ என்ஆர்சி வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக ஆல் பார்ட்ஸ் ஆஃப் அசாம் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்சி வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க 2014. சரிங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான், பேஸ்ட் ஆன் சுப்ரீம் கோர்ட் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, மேண்டேட்டட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அசாம் அக்கார்டில் வந்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. 1971 அப்புறம் யாராவது ஃபாரினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக டிபோர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம், அதை ஹானர் பண்ணணும் நம்ம. ஸோ அதனால் அப்டேட் பண்ணி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து டிபோர்ட் பண்ணணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டில் வந்து சொல்லுது. சரிங்களா, ரைட். ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 இதுவும் ஒரு இஷ்யூ காரணம். சரிங்களா, இதுவும் அந்த பிரச்சனை எப்போ வந்தது தான், என்ஆர்சி எப்போ வந்த பிரச்சனை தான் இதுவும். சரிங்களா, ஸோ இதில் என்ன ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வராங்க இன் தி டெஃபினேஷன் ஆஃப் இல்லீகல் மைக்ரண்ட். அதாவது சட்டவிரோதமாக குடியேறினவங்க அப்படின்னு இருக்கு இல்லையா, யாரெல்லாம் எப்படி வந்தால் அவங்க சட்டவிரோதமாக வந்து குடியேறினவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஃபினேஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 முன்னாடி யாரெல்லாம் இல்லீகல் மைக்ரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன். ஒருத்தர் வந்து வித்தவுட் எ வேலிட் பாஸ்போர்ட் ஆர் அதர் டாக்குமெண்ட்ஸ், ஒரு சரியான டாக்குமெண்ட் இல்லாமையோ சரியான பாஸ்போர்ட் இல்லாமையோ இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆனவங்க, அவங்கள நம்ம இல்லீகல் மைக்ரண்ட் சொல்லலாம். 1. 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலிட் பாஸ்போர்ட் அண்ட் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஆத்தரைஸ் பீரியட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
இந்தியாவில் வந்து ஒரு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, 1 இயர் நீங்கள் தங்கிக்கலாம், இல்லை 2 இயர்ஸ் நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பியாண்ட் தட் பெர்மிட்டட் பீரியட், அதாவது அந்த 1 வருஷம் 2 வருஷம் பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த பீரியடை தாண்டி இந்தியாவில் தங்கியிருந்தாலும் அவங்கள நம்ம இல்லீகல் மைக்ரெண்ட்டாக கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி, அதாவது பழைய இது படி சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 படி இல்லீகல் மைக்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 கண்டிஷன். ஸோ இந்த 2 இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அவங்க வந்து நம்ம இல்லீகல் மைக்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்று வேலிட் பாஸ்போர்ட் இல்லாமல், இல்லை வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பர்மிட் பண்ண பீரியடை விட தாண்டி இந்தியாவில் தங்கியிருக்கிறது. ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம வந்து இல்லீகல் மைக்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் தான் இப்போது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2019. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா எனி பர்சன். சரிங்களா? எனி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஹிந்து, சிக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி ஆர் கிறிஸ்டியன். சரிங்களா? ஸோ இந்த 6 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த 6 கேட்டகரி 3 கண்ட்ரிஸ். சரிங்களா? நம்ம நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க இல்லையா, அந்த 3 கண்ட்ரிஸ், இந்த 6 கம்யூனிட்டி ஃப்ரம் 3 கண்ட்ரிஸ், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பாகிஸ்தான். சரிங்களா? நான் 6 கம்யூனிட்டிஸ் சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஹிந்து, சிக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி ஆர் கிறிஸ்டியன். இந்த 6 கம்யூனிட்டிஸ் இன் நெய்பரிங் கண்ட்ரிஸ், 3 நெய்பரிங் கண்ட்ரிஸ், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் ஆர் பாகிஸ்தான். சரிங்களா? இந்த 3 நாடுகள்ல இருந்து இந்த 6 கம்யூனிட்டிஸ் சார்ந்தவங்க இந்தியாவில் வந்து, அதாவது வேலிட் பாஸ்போர்ட் இல்லாமையோ, வேலிட் டாக்குமெண்ட் இல்லாமையோ, இல்லை அவங்க பர்மிட் பண்ண பீரியடை தாண்டியோ இந்தியாவுக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம இல்லீகல் மைக்ரெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? இதுதான் இதில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் 6 கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் 3 கண்ட்ரிஸ். சரிங்களா? அவங்க வந்து ஒரு வேலிட் பாஸ்போர்ட் இல்லாமையோ, வேலிட் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமையோ, இல்லை அவங்களுக்கு அலோவ் பண்ண பீரியடை தாண்டி இந்தியாவில் தங்கியிருந்தாலும் அவங்க நம்ம என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் இல்லீகல் மைக்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள மென்ஷன் பண்ண மாட்டோம். சரிங்களா? ரைட். ஸோ அவங்களுக்கு ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா they entered into India on or before. சரிங்களா? 31st day of December 2014. அதாவது அவங்க எப்போ வந்தவங்களா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2014 31st முன்னாடி. சரிங்களா? ஸோ 31st day of December 2014 அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ 2015 நியூ இயருக்கு முன்னாடி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்படி வச்சுக்கோங்க. 2015 நியூ இயருக்கு முன்னாடி வந்தவங்களா இருந்தால் அவங்கள மட்டும்தான் நம்ம இல்லீகல் மைக்ரெண்ட் சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 3 கண்ட்ரிலேருந்து அந்த 6 கம்யூனிட்டி சேர்ந்தவங்க இந்தியாவில் வந்திருந்தாலும் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாம் கண்டிப்பாக நம்ம இல்லீகல் மைக்ரெண்ட் தான் சொல்லுவோம். ஸோ இந்த டைமுக்கு முன்னாடி தான், ஆன் ஆர் பிஃபோர். ஸோ அந்த சேம் டே அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி. சரிங்களா? தே ஹவ் பீன் எக்ஸம்ப்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர். எதனால இது பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் ஆக்ட், அதான் ஞாபகம் வச்சுங்க, பாஸ்போர்ட் ஆக்ட் 1920, பாஸ்போர்ட் ஆக்ட் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபாரினர்ஸ் ஆக்ட், இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, 1946 அப்படிங்கிறது. ஸோ இது கீழே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து இல்லீகல் மைக்ரெண்டாக இனிமேல் கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப் கிராண்டட் த்ரூ நேச்சுரலைசேஷன். கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஒன்று இந்தியாவிலே நீங்கள் பிறந்திருந்தா, அதாவது 5 வழிகள் இருக்கு இல்லையா இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் வாங்க. பை பர்த்னு சொல்லுவாங்க, பை டெசன்ட்னு சொல்லுவாங்க, அடுத்து பை ரிஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன். சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணும். அதாவது யார் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கவர்மெண்ட் நினைச்சா அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக அவங்க சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த நேச்சுரலைசேஷன் படி தான் இது பண்ணுறாங்க. இந்த நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் இந்தியாவில் தங்கி இருந்துருக்கணும். சரிங்களா? 11 இயர்ஸ் இந்தியாவில் வந்து தங்கி இருந்துருக்கணும், நாட் லெஸ் தேன் 11 இயர்ஸ். 11 வருஷம் இந்தியாவில் வந்து வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் பெர்மிஷன் வாங்கி தங்கியிருந்தார் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணோம் கவர்மெண்ட்டுக்கு. என்ன, நான் இந்தியாவில் செட்டில் ஆக போகிறேன், எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா பை நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் மூலமா கவர்மெண்ட் வந்து அவங்க இந்தியன் சிட்டிசனாக சொல்லும். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ டைம் பீரியட் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் இருந்துச்சு. இப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ளிகண்ட் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ், அதாவது ஒரு சயின்ஸு, பிலாசபி, ஆர்ட், லிட்ரேச்சர், வேர்ல்டு பீஸ், ஹியூமன் ப்ராக்ரஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெஷல் நாலேஜ். சரிங்களா? இருந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கண்டிஷன்ஸும் இல்லை, எந்த கண்டிஷன்ஸும் இல்லாமல் அவங்களுக்கு உடனே வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை கொடுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்ஸ், பிலாசபி, ஆர்ட், லிட்ரேச்சர், வேர்ல்டு பீஸ், சரிங்களா, உலக அமைதியாக போராடுறவங்க, இல்லை ஒரு மனிதர்களோட மேம்பாட்டுக்காக போராடுறவங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் நாலேஜ் உள்ள பர்சன்
இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 11 இயர்ஸ் 5 இயர்ஸ், அதாவது 11 இயர்ஸ் இப்போ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 5 இயர்ஸ் இந்தியாவில் கண்டினியூஸாக இல்லைன்னா கூட அவங்களுக்கு எப்போ வேணாலும் எல்லா கண்டிஷனும் வேவ் பண்ணிட்டு, அதாவது எல்லா கண்டிஷனையும் ஓரம் தள்ளிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை தெரசாவை சொல்லலாம். சரிங்களா? ஸோ அவங்களோட அந்த ஆக்டிவிட்டிஸ் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிட்டிசன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து CAA shall not apply to the following. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து சில ஏரியாவுக்கு வந்து அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? நம்ம நேற்றே பார்த்துருப்போம் 6th ஷெட்யூல், அதாவது இந்த ட்ரைபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். 6th ஷெட்யூல் AMTM அப்படின்னு சொல்லியிருப்பேன். அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. சரிங்களா? இந்த 4 ஸ்டேட்டும் 6th ஷெட்யூலில் இருக்குது. அதில் லடாக் வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இந்த 4 ஸ்டேட்டும் ட்ரைபல் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து அப்ளிகபிள் கிடையாது. ரைட். ஸோ அங்கே வந்து அந்த CAA அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்து அப்ளிகபிள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட்ஸில் ஒரு கொஷின்ஸு ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரைட். ஸோ இதுலேயே இன்னொரு கான்செப்டும் இருக்குது. இந்த NRC, NPR, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு கான்செப்ட் இருக்குது, இன்னர் லைன் பர்மிட். சரிங்களா? ILP அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவும் வந்து அந்த டைமில் பீக்கில் இருந்துச்சு. இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிற ஒரு வேர்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது அண்டர் பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன்ஸ் 1873. சரிங்களா? ஸோ இந்த ஆக்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ரைட். பெங்கால் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரெகுலேஷன்ஸ் 1873 அப்படின்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அதுக்கு தான் வந்து இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இன்னர் லைன் பர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்னர் லைன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைடர்ஸ். ஸோ அந்த அவுட் சைடர்ஸ் வந்து இந்த பர்மிட் வாங்கணும். சரிங்களா? ஒரு டெசிக்னேட்டட் டெரிட்டரி, அதாவது இந்த ஏரியாவுக்குள்ள எந்த ஏரியாலாம் இன்னர் லைன் பர்மிட் கீழே வருதோ அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு அவுட் சைடர்ஸ், சரிங்களா, வெளி ஸ்டேட்டுன்னு இல்லை, அந்த ஸ்டேட்லேருந்தே போனால் கூட அந்த இன்னர் லைன் பர்மிட் உள்ள ஏரியாவுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பர்மிட் வாங்கி தான் போகணும். சரிங்களா? இது எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ட்ராவல் பர்பஸஸ் சொல்லி. சரிங்களா? ஸோ ட்ராவல் பர்பஸ்க்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயின் அப்ஜெக்டிவ் ILP சிஸ்டம், இந்த இன்னர் லைன் பர்மிட்டோட சிஸ்டமோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன். சரிங்களா? அந்த ஏரியா ILP ஏரியா சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் ஐடென்டிட்டி இருக்கும். சரிங்களா? அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து அமைதியாக அந்த இடத்துல வாழணும். சரிங்களா? அவங்களுக்கு வந்து அந்த இண்டிஜினஸ் பீப்புள் இல்லையா? இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழர்கள்லாம் இண்டிஜினஸ். ஸோ மற்றவங்க எல்லாமே வெளியிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அந்த இடம் மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் ஒரு இண்டிஜினஸ் பீப்புள் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கும், அவங்களுக்கு தனி கல்ச்சர் இருக்கும். ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்க அமைதியாக அந்த இடத்துல வாழ்கிறதுக்காகவும் தான் இந்த இன்னர் லைன் பர்மிட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னர் லைன் பர்மிட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் மிசோரம். சரிங்களா? அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர் அண்ட் மிசோரம் இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் இன்னர் லைன் பர்மிட் வந்து இருக்கு. ரைட். ஸோ மணிப்பூர் வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஆட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது. இதுக்கு முன்னாடி மணிப்பூர் வந்து கிடையாது. 3 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து, மிசோரம் மட்டும்தான் இருந்துச்சு. 2019 டிசம்பரில் தான் மணிப்பூரை வந்து இன்னர் லைன் பர்மிட் சிஸ்டம்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ மேகாலயா அசம்பிளி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் இன்னர் லைன் பர்மிட்டை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு தீர்மானம், மேகாலயா ஸ்டேட் அசம்பிளியில் அவங்களே ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆஃப் மூவ்மெண்ட். சரிங்களா? அவுட் சைடர்ஸ் வந்து அந்த ஸ்டேட் ஹில் ஏரியாவுக்குள்ளே வரதுக்கு பதிலாக தடை விதிக்கணும் அப்படிங்கிறத அந்த ILPலாம் கொண்டு வர போகிறாங்க அந்த ஏரியாவுக்கு. ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கல. மேபி அடுத்து அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மேகாலயாவும் அந்த லிஸ்ட்டில் வந்து சேரும். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் மேட் ஃபார் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, OCI. சரிங்களா? ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, வெளிநாட்டில் இருக்க சிட்டிசன், இந்தியன் சிட்டிசன்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செக்ஷன் 7D அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா சர்டன் கிரவுண்ட்ஸில் வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நான் வந்து இந்தியன் சிட்டிசன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா வந்து இந்தியாவில் பிறந்திருப்பாங்க,
ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்காகவோ இல்லை வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க. இப்போ அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சரிங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஓசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கேன்சல் பண்ணலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து வயலேட்டட் எனி ப்ரொவிஷன்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லாவில் ஏதாவது ஒரு லா இன் ஃபோர்ஸ் சரிங்களா. ஸோ வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு லா வந்து ஃபோர்ஸில் இருக்குது அப்படின்னா அந்த லாவையோ இல்லை இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டையோ உள்ள ஏதாவது ஒரு ப்ரொவிஷனை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அவங்க வயலேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஸோ இந்த கேன்சலேஷனுக்கான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஏன் கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ஹோல்டருக்கு வந்து ஒரு ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் மட்டும்தான் சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுவும் சொல்ல மாட்டாங்க ஏன் கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ரைட். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 ஒரு கோத்ரூ பண்ணலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கணும் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா அதுக்கு 5 வழிகள் இருக்கதான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட், பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப் பை பர்த். ஸோ நம்ம இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியாவிலே பிறந்திருந்தா இந்தியன் சிட்டிசன் சொல்லிடுவாங்க. அடுத்து சிட்டிசன்ஷிப் பை டெசன்ட், நம்மளோட அப்பாவோ அம்மாவோ வந்து இந்தியாவில் பிறந்திருந்தாங்க 2 பேரும் இப்போ சரிங்களா. ஃபர்ஸ்ட் அப்பா மட்டும் பிறந்திருந்தா போதும்னு சொல்லுவாங்க, இல்லை பேரண்ட்ஸில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தா போதும். இப்போ வந்து 2 பேரும் சரிங்களா. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் இந்தியாவில் பிறந்தவங்களா இருந்து நம்ம ஃபாரினில் அவங்க வேலைக்காக ஃபாரின் போயிருப்பாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல போய் இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் பிறந்திருந்தோம் அப்படின்னா ஸோ பை டெசன்ட் சரிங்களா, நம்மளோட அப்பா அம்மா இந்தியாவில் பிறந்தவங்க அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம். சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன் சரிங்களா, நம்ம இப்போ தான் ஓசிஐ வந்து பார்த்தோம். ஸோ ஓசிஐ மூலமா வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணாங்கன்னா நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம். நேச்சுரலைசேஷன் நான் இப்போ சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் 11 இயர்ஸாக இருந்துச்சு, இப்போ அதை 5 இயர்ஸாக ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 5 இயர்ஸாக இந்தியாவில் வந்து தங்கியிருந்து நான் இந்தியாவிலே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணீங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் as to citizenship of persons covered by அசாம் அக்கார்டு. ஸோ இப்போலாம் அசாம் அக்கார்டை பற்றி தெளிவாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ அசாம் அக்கார்டில் அந்த 10 இயர்ஸ்லாம் சொன்னாங்க இல்லைங்களா. ஸோ 1966 1971 பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஜனவரி 1966 24 மார்ச் 1971 வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 10 இயர்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஸோ ஃபர்தராக பண்ணுறதை பற்றி அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்குற பவர் வந்து இந்த ப்ரொவிஷனில் தான் வந்துருக்கு. அடுத்து சிட்டிசன்ஷிப் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி சரிங்களா, இந்தியாவிலே இல்லாத ஒரு பகுதியை இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ரைட், இந்தியாவிலே இல்லாத ஒரு பகுதியை இந்தியாவோட ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த பகுதியில் உள்ள சிட்டிசன்ஸுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம் சரிங்களா. ஸோ இந்தியா பங்களாதேஷ் லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் பார்த்துருப்பீங்க, இப்போ தான் பண்ணாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி சில பகுதிகள் இந்தியாவில் உள்ள சில பகுதிகள் நம்ம பங்களாதேஷ் கொடுத்தோம், பங்களாதேஷில் உள்ள சில பகுதிகள் இந்தியாவுக்குள்ள வந்தது சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பங்களாதேஷில் உள்ள பகுதி இந்தியாவுக்குள்ள வரும்போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஆல்ரெடி பங்களாதேஷ் சிட்டிசனாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்களை சேர்த்துக்கும் போது அந்த ஏரியாவை சேர்த்துக்கும் போது அவங்க கண்டிப்பாக நம்ம வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் சரிங்களா. அதுதான் 5th கேட்டகரி. ரைட். ஸோ சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து ரெனன்சியேஷன் அப்படின்னா நாமளே வந்து வேணாம்னு சொல்லிடுறது, எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது சரிங்களா. அடுத்த ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம வாலண்டரியாக போய் இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வாங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து கேன்சல் ஆகிரும் சரிங்களா. அதுதான் வந்து டெர்மினேஷன் அப்படின்னு சொல்கிறது. நம்மளா வேணாம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ரெனன்சியேஷன், நம்ம வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப்பை வாலண்டரியாக வாங்கணும் அப்படின்னா அது பேர் டெர்மினேஷன். டெப்ரைவேஷன் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டாக பிடிங்கிறது சரிங்களா. எப்படி பிடிவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் இல்லை நம்ம ராணுவ ரகசியங்கள் நம்ம போர் ரகசியங்கள்லாம் மற்ற நம்ம எதிரிக்கு வந்து அந்த போர் டைமில் வந்து நம்ம லீக் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அகேன்ஸ்ட் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டாக நம்ம சிட்டிசன்ஷிப்பை வந்து எடுத்துருவாங்க. ரைட். ஸோ டெப்ரைவேஷன் இது வரைக்கும் யாரும் டெப்ரைவ் பண்ணதே இல்லை இந்தியாவில் இத்தனை வருஷத்தில் சரிங்களா. ஸோ இதுதான் 3 வழி. ரைட், சொல்லுங்க வந்து
அதுக்கு எதாவது டவுட் இருக்குங்களா? ரைட், ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆர்டிகல் 256. ரைட், ஆர்டிகல் 256 எதுக்காக இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ப்ரொடெஸ்ட் இருந்தது இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு. நம்ம சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு நிறைய ஸ்டேட்ல வந்து ப்ரொடெஸ்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த ஆர்டிகல் 256 நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 256 பொறுத்த வரைக்கும் ரைட். ஸோ என்ட்ரி 17 ஆஃப் யூனியன் லிஸ்ட், அதாவது 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதில் யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 லிஸ்ட் இருக்கும். அதில் என்ட்ரி 17 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சிட்டிசன்ஷிப்னா என்ன, நேச்சுரலைசேஷன்னா என்ன, ஏலியன்ஸ்னா யாரு அப்படின்னு சொல்லி என்ட்ரி 17 ஆஃப் யூனியன் லிஸ்ட். சரிங்களா? ஸோ மொத்தம் 100 என்ட்ரிஸ் இருக்கும். அதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் என்ட்ரி நம்பர் 17 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை பற்றி பேசியிருக்கு. ரைட். அந்த ஆர்டிகல் 11 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்கு. எனி ப்ரொவிஷன், சரிங்களா, ஒரு சிட்டிசன்ஷிப்பை வாங்குறதுக்கோ இல்லை சிட்டிசன்ஷிப்பை வந்து டெர்மினேஷன் பண்ணுறதுக்கோ என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? அதர் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு சிட்டிசன்ஷிப். ஸோ சிட்டிசன்ஷிப் சம்மந்தமாக என்ன வேணாலும் வந்து பார்லிமெண்ட் வந்து டிசைட் பண்ணலாம். அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் இருக்கு அப்படின்னு ஆர்டிகல் 11 சொல்லுது. சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 256, ஆர்டிகல் 256 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யுனைடரி ஸ்டேட், அதாவது இந்தியா வந்து ஒரு நாடா, அதாவது ஒரு ஐடியா ஆஃப் யுனைடரி ஸ்டேட், இந்தியா முழுவதும் ஒரு ஒற்றுமை உள்ள ஒரே நாடாக இருக்கணும். சரிங்களா? ஒன் நேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் படி போகணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரெக்ஷனை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டைரெக்ஷன் கொடுக்குதோ அந்த டைரெக்ஷனை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டில் உள்ள லா வேற மாதிரி இருந்தாலும் பார்லிமெண்ட் அதே ஏரியாவில் லாவை வந்து மேக் பண்ணாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டோட லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட லாவை தான் வந்து ப்ரீவேல் ஆகும். ரைட். ஸோ அதுதான் ஆர்டிகல் 256 சொல்லுது. ஸோ அப்போ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்கிறபடி அதாவது பார்ட் 9, சரிங்களா, ஆக்சுவலாக பார்ட் 9 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தப்பாக இருக்குது. பார்ட் 11 வரும். ரிலேஷன்ஸ் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். சரிங்களா? மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒரு உறவு, அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, என்ஷூர் பண்ணணும். ஸ்டேட் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ண லாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸ்டேட்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டி அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். இன்கேஸ் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ சிஏஏ பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முடிவு என்ன பண்ண முடியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா, ஆர்டிகல் 256 வந்து ஸ்டேட்ஸ் எல்லாமே வயலேட் பண்ணுது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்டிகல் 365 யூஸ் பண்ணலாம். ஆர்டிகல் 365 யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரெக்ஷன்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 356 என்ஃபோர்ஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் பிரசிடென்ட்ஸ் ரூல். சரிங்களா? ஸோ எந்த மாநிலம்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைரெக்ஷனை மீறி போகுதோ, அந்த யுனைட் அப்படிங்கிற ஐடியாவுக்கு அகேன்ஸ்டாக போகுதோ, அங்கெல்லாம் வந்து பிரசிடென்ட் ரூலை பண்ணுறதுக்கான பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 256, 365 அண்ட் 356 இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக சேர்த்து இந்த 3 ஆர்டிகலும் பார்த்தீங்கன்னா, ஒரு லா வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணோம்னா அந்த லா வந்து மேண்டட்ரி ஃபார் ஸ்டேட். சரிங்களா? கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா ஸ்டேட்டும் வந்து ஃபாலோ பண்ணணும். பொதுவாக சொல்லணும்னா இந்த 3 ஆர்டிகளும் இதுதான் சொல்லணும். ரைட். நான் இடையில சொல்லும்போது சொன்னேன், இந்த ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை பார்த்துருவோம். நம்ம ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது எதை பற்றி, எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் ஆர்டர் 1964. ட்ரிபியூனல் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இருக்குது இந்தியாவில், அதர் ட்ரிபியூனல்ஸ் சொல்லிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ ட்ரிபியூனல் அப்படின்னா வந்து நமக்கு பார்ட் 14A வந்துடும், இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 14A வந்துடும். சரிங்களா? ஸோ இதை பற்றி பார்க்கலாம். நம்ம இது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் அகைன். சரிங்களா? ஃபாரினர்ஸ் வருது அப்படின்றதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு போயிடக்கூடாது. சரிங்களா? ஃபாரினர்ஸ் அதனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்
அந்த கீழே வரல. அந்த செக்ஷன் கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபியூனல் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணணும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர், அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி மூலமா ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர். அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க, ஆக்ட்லாம் கிடையாது, இதுக்கு ஒரு முடிவு பண்ணி தான் இதை வந்து கொண்டு வராங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபியூனலோட டிசிஷன்ஸ் எல்லாமே குவாசி ஜுடிஷியல் ஆர்டர். குவாசி ஜுடிஷியல் அப்படின்னா, குவாசி அப்படின்னா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். ஜுடிஷியல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஸோ குவாசி ஜுடிஷியல் அப்படின்னா, குவாசி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல், சரிங்களா? ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படிதான் எடுக்கணும் நாம. ஸோ நாட் ஈக்குவல் டு ஜுடிஷியரி. ஜுடிஷியரி நீதித்துறைக்கு வந்து ஈக்குவல் ஆகாது இந்த ட்ரிபியூனல்ஸ் அப்படிங்கிறது, பட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், சரிங்களா? நாட் ஈக்குவல் ஆனால் ஆல்மோஸ்ட் ஈக்குவல், ரைட்? ஸோ இந்த குவாசி ஜுடிஷியல் ஆர்டர் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, டிசிஷன் எல்லாமே ஃபைனல் அண்ட் பைண்டிங் ஆகும். எந்த பார்ட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணாலும் டிசிஷன் எல்லாமே ஃபைனல் அண்ட் பைண்டிங் ஆகும். இதில் ஒரு சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் நான். ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல்லையும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன், சரிங்களா? ஸோ அது என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபியூனல்ஸை யாரெல்லாம் கான்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்டர் மட்டும் தான் பண்ண முடியும். தட் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ அப்படி கிடையாது, எல்லா ஸ்டேட்ஸும் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் கூட கான்ஸ்டிடியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல், சரிங்களா? இதில் வந்து விசாரிப்பாங்க. ஒருத்தர் வந்து ஃபாரினர் அப்படின்னா அவர் சம்பந்தமாக விசாரிச்சு ஒரு ஃபாரினரா இல்லையா, இவர் சட்டப்படி இந்தியாவில் தங்கியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே அங்கே டிசிஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரிபியூனல் இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் கான்ஸ்டிடியூட் பண்ண முடியும். ஒன்லி எக்ஸ்ட்ரீம் வேர்டு இருக்கு, சரிங்களா? சரி, நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரின் ட்ரிபியூனலை வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம் அவங்க நினைச்சாங்கன்னா, சரிங்களா? ரைட். ஸோ யாராவது இல்லீகலி இந்தியாவில் ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு போய் இந்த ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல் வந்து விசாரிச்சு அவங்கள என்ன பண்ணலாம், டிபோர்ட் பண்ணலாமா, நாட்டை விட்டு வெளியேற்றலாமா, இல்லை வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இதில் டெசிஷன் எடுப்பாங்க. நல்லா ஞாபகம், இதில் எடுக்கிற டிசிஷன் வந்து ஃபைனல் அண்ட் பைண்டிங், சரிங்களா? இதில் எந்த டிசிஷன் வந்து கவர்மெண்ட் சொன்னாலும் அது கவர்மெண்ட் மேல் பைண்ட் ஆகும், இல்லை அந்த ஃபாரினர் மேலே ஒரு ஏதாவது ஒரு டிசிஷன் சொல்றாங்க அப்படின்னா அதுவும் அவர் மேலே பைண்ட் ஆகும், ரைட்? ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம், ப்ரூ ரெஃப்யூஜிஸ். ஸோ அந்த டாபிக் ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு. இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட், அந்த என்ஆர்சி, என்பிஆர், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சரிங்களா? அசாம் அக்கார்டு, ஃபாரினர்ஸ் ட்ரிபியூனல், ஸோ இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஆர்டிகல் 256 இந்த டாபிக் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து நியூ டாபிக், ப்ரூ ரெஃப்யூஜிஸ், சரிங்களா? யார் இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட்டு, அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, மிசோரம், திரிபுரா, இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது இப்போ நியூஸில் வந்திருக்கு. நம்ம இதை பற்றி படிப்பு வைப்போம், சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 23 வருஷம் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, இன்டர்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிரைசிஸ், சரிங்களா? இன்டர்னல் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தோட மக்கள், குரு அப்படிங்கிற இன மக்கள் வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஸ்டேட்டுக்கு, அதாவது மிசோரம்க்கு வந்து போயிட்டாங்க, சரிங்களா? ஸோ திரிபுராவில் இருக்கிறவங்க தான் அவங்க ப்ரூ அப்படின்னா ரியான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு எத்னிக் குரூப், சரிங்களா? ஸோ நல்லா ரொம்ப மோஸ்ட் பாப்புலஸ் ட்ரைப் இன் திரிபுரா. திரிபுரா இருக்கிற ட்ரைபல் பாப்புலேஷன்ல மோஸ்ட் பாப்புலஸ் அப்படின்னா இந்த ப்ரூஸ் அப்படின்னா ரியான்ஸ் அப்படின்னு சொல்ற ட்ரைப் குரூப் தான், சரிங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1997 1997 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 ஃபேமிலிஸ், அரௌண்ட் 30,000 ட்ரைபல் பீப்புள், சரிங்களா? ஸோ ஒரு 30,000 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா திரிபுராவில் இருந்து சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற மிசோரம்க்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க மறுபடியும் அகைன், சரிங்களா, நாங்கள் திரிபுராவில் இருந்தால் மிசோரம் பண்ணுற சேஃப்டி இல்லை சொல்லிட்டு எங்களுக்கு திரிபுராவில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் வேணும், நாங்கள் மறுபடியும் திரிபுராவில் வந்து குடியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 23 வருஷமா போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த 23 வருஷத்தோட போராட்டம் தான் இந்த அக்ரிமெண்ட் இப்போ வந்திருக்கு, சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீசோஸ் அப்படிங்கிறதுல இருந்து இந்த ப்ரூஸ் ரியாங்ஸ் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களோட ட்ரைப் குரூப். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த ட்ரைப் குரூப் வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப், சரிங்களா? எல்லா ட்ரைபும் வந்து வல்னரபிள் சுச்சுவேஷன்ல இல்லை. ஸோ வல்னரபிள் சுச்சுவேஷன்ல இருக்க ட்ரைப் குரூப் வந்து தனியாக வச்சிருக்காங்க, பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப். ஸோ இந்த குரூப் வந்து இப்போதைக்கு வல்னரபிள் சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அகைன் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ அரௌண்ட் 34,000 ப்ரூ ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து அகைன் திரிபுராவில் வந்து செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ரீஹாபிலிட்டேஷன், சரிங்களா, மறுவாழ்வுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா டெவலப்மெண்ட்டும்,
அதாவது எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இல்லை மற்ற விஷயங்கள் ஹவுசிங் எல்லாத்துலேயும் இருந்து எல்லா டெவலப்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கேஜ் ஆஃப் 600 crores, ஒரு 600 கோடி அதுக்காக ஒதுக்கி 34,000 ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரெஃப்யூஜிஸ் வந்து நார்மல் ரெசிடென்ட்ஸ் இனிமேல். சரிங்களா? இனிமேல் எப்படி இருப்பாங்க அந்த திரிபுராவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்பெஷலாகவே பார்ப்பாங்களா டிஃப்ரெண்ட் அப்படின்னா அப்படி கிடையாது. நார்மல் ரெசிடென்ட்ஸ், அந்த திரிபுரா ஸ்டேட்டில் நார்மல் ரெசிடென்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களையும் கன்சிடர் பண்ணணும். நார்மல் ரெசிடென்ட்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கோ, சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த ரெஃப்யூஜி குரூப்புக்கும் உண்டு. ரைட்? ஸோ நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். நம்ம ஆல்ரெடி 2 பார்ட் முடிச்சிட்டோம். பார்ட் 1 நேற்றே பார்த்தோம், இன்னைக்கு பார்ட் 2 சிட்டிசன்ஷிப் பார்த்தோம். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது ப்ளஸ் அதை பேஸ் பண்ண கான்செப்ட், இது ரெண்டையும் ஒன்று சேர்த்து தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3க்கு போகிறோம். சரிங்களா? பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 ஆல்மோஸ்ட் பார்ட் 4 படிக்க போகிறோம். ரைட்? ஸோ பார்ட் 3ல பொறுத்த வரைக்கும் ரைட் டு இன்டர்நெட், இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. இப்போ கூட படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காஷ்மீரில் வந்து 4G ரீஸ்டோர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அகைன் இன்னும் ரீஸ்டோர் பண்ணலை. நீங்கள் இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் பார்க்கலாம், ஜம்மு காஷ்மீரில் வந்து இன்டர்நெட் கிடையாது, 4G வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரைட்? ஸோ இதில் வந்து ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறது, இந்த இன்டர்நெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்லையா அப்படிங்கிறத இப்போ ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது அண்டர் ஆர்டிகல் 19(1), அதாவது ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அது கீழே வந்து இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்லையா அப்படின்ற சம்பந்தமான கொஸ்டின் வந்தது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் வந்து என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா ரீசனபிள் கேஸ் தான். சரிங்களா? ஒரு ரீசனபிள் கேஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது இன்டர்நெட் இருந்தால் வந்து மெசேஜஸ் நிறைய ஃபார்வேர்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால அங்கே ரையாட்டு, அதாவது ஏதாவது ஒரு வன்முறை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ரீசனபிள் கேஸ் இருக்குது. அந்த ரீசனபிள் கேஸ்னால தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கான்சிக்வன்சஸ் வேற மாதிரி இருக்கும். இன்டர்நெட் இருந்தால், இன்னைக்கு சோஷியல் மீடியா பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் சோஷியல் மீடியாவில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, என்னென்ன இஷ்யூ ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்டர்நெட்டை வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் இன்டர்நெட் அக்கார்டிங் டு த கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல்ஸ் ஆர் ப்ரொபோஷனாலிட்டி அண்டர் த லா. சரிங்களா? ஒரு ப்ரொபோஷனாலிட்டி தான், இவங்க சொல்றது கரெக்டாக இருக்குது, அவங்க சொல்றது கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இன்டர்நெட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு, அது எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு ஒரு சைடு கேட்குறாங்க. கவர்மெண்ட் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், அதாவது ஜம்மு காஷ்மீர் வந்து ஸ்டேட் எடுத்துகிட்டு யூனியன் டெரிட்டரியா மாற்றினாங்க இல்லைங்களா, அது பண்ணாங்க. மறுபடியும் CAA பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறதுனால இது ஒரு அட்வர்ஸ் கான்சிக்வன்சஸ் வந்து வந்துடும். ஒரு பெரிய கலவரம் வெடிக்க வாய்ப்பு இருக்குது. இன்டர்நெட்டை விட்டோம் அப்படின்னா அவங்களோட தாட் எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் போடுவாங்க, அதை ஷேர் பண்ண இஷ்யூஸ் வந்து பெருசாகும். அப்படிங்கிறதுனால என்ன ஆகுது பார்த்தா கவர்மெண்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஷனாலிட்டி ஒரு டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, எந்த பக்கம் ரீசனபிள் கேஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எப்போ இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, அண்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, அதுக்கப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் CRPC 1973, டெலிகிராஃப் ஆக்ட் 1885. இந்த 3 ஆக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, CRPC கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973, டெலிகிராஃப் ஆக்ட் 1885. ஸோ இந்த 3 ஆக்ட் கீழே என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் சஸ்பெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ செக்ஷன் 144 அப்படிங்கிறது CRPCயில் தான் இருக்குது. ரைட்? ஸோ 2017 என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் சஸ்பென்ஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்டர் செக்ஷன் 144 ஆஃப் CRPC. குஜராத்தில் பண்ணியிருப்பாங்க 2015 கூட. ஸோ அப்போ குஜராத்லேயும் ஒரு கேஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ கூட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர், சரிங்களா, ஒரு பர்டிகுலர் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ரூல்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் சர்வீசஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த டெலிகிராஃப் ஆக்ட் கீழே. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு கவர்ன் சஸ்பென்ஷன் ஆஃப் இன்டர்நெட். இந்த இன்டர்நெட்டை வந்து சஸ்பென்ஷன் ஆகிறது கவர்ன் பண்ணுறதுக்காகவே நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சாவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவோட அந்த ஒற்றுமை, அந்த ஒருமைப்பாடு, இந்த சகோதரத்துவம், இதுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல்
தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட் தான் கண்டிப்பாக. சரிங்களா, ரைட் டு இன்டர்நெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட் தான். அண்டர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அது ஆர்டிகல் 19ல் 1 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் இருந்தால் தான் சில பிஸ்னஸ் ட்ரேடு இதெல்லாம் பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அதனால கண்டிப்பாக இன்டர்நெட்டை வந்து கான்ஸ்டியூஷனலி ப்ரொடெக்ட் பண்ணி தான் இருக்கு. இருந்தாலும் சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக இந்த ஆக்சஸ் டு இன்டர்நெட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நாட் சாக்ரோசாங்க்ட், அதாவது முழுமையானது கிடையாது, அப்சல்யூட்டும் கிடையாது. சரிங்களா, ஸோ மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் மக்கள் ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும். இவங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க ஏதாவது ஒரு வன்முறையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அது மற்ற மக்கள் வந்து அமைதியாக வாழ்றதுல இருந்தும் அடுத்தவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து தவறு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இன்டர்நெட் ஷட் டவுன் வந்து ஆர்பிட்ரரியும் கிடையாது. சரிங்களா, இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணுறது வந்து ஆர்பிட்ரரியும் கிடையாது. அதே மாதிரி வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கோர்ட்லேயும் சேலஞ்ச் பண்ணலாம், பட் கவர்மெண்ட் சைடு வந்து ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்கணும், கரெக்டான ஒரு ரீசன் இருக்கணும், அண்ட் கரெக்டான ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து எப்போ ஒரு பப்ளிக் எமர்ஜென்சி, ஒரு பொதுவான எமர்ஜென்சியான சூழ்நிலை இல்லை அப்படின்னா இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பப்ளிக் சேஃப்டி, பொதுமக்களோட பாதுகாப்புக்காக இன்டர்நெட் சர்வீசஸ் வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ரூல்ஸு அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் டிரான்ஸ்பர்சன். டிரான்ஸ்பர்சன் அப்படிங்கிறது ஒரு புது வேர்டு. சரிங்களா, நம்ம எல்லாமே மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையில் ஃபெமிலியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, ஸோ மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டரை பார்த்துருப்போம். அந்த டிரான்ஸ்பர்சன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ புதுசாக இருக்குது. சரிங்களா, அதுவும் ரைட் டு மேரி, டிரான்ஸ்பர்சன்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை இதில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மதுரை பெஞ்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ யார் இந்த டிரான்ஸ்பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் முக்கியமாக பாருங்கள், அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 செக்ஷன் 5 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் பிட்வீன் மேன் அண்ட் டிரான்ஸ் விமன் டு பி வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அந்த செக்ஷன் சொல்லுது மேன் அந்த டிரான்ஸ் விமன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் விமன் நல்லா கவனிங்க. டிரான்ஸ் விமன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிறப்பால் ஒரு ஆண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பிறக்கும்போது ஒரு ஆண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பை ஹார்மோன். சரிங்களா, ஹார்மோன்னாலேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தினாலே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கான குணங்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப பை சர்ஜரி ஆர் சம்திங் சரிங்களா ஏதாவது ஒரு மெத்தட் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக மென்லேருந்து விமனாக கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. சரிங்களா, ஸோ ஒரு ஆண் வந்து பெண்ணாக மாறுறது அதுதான் வந்து டிரான்ஸ் விமன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ அவங்கள வந்து ஒரு ஆண் கல்யாணம் பண்ணால் அது வந்து வேலிட் அப்படின்னு சொல்லி ஹிந்து மேரேஜ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிரான்ஸ் பர்சன்ஸ் அப்படிங்கிறது வைஸ் வெர்சா மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மென் வந்து விமனாக மாறுறது, ஒரு விமன் வந்து மென்னாக மாறுறது. சரிங்களா, ஸோ அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு பெண் வந்து ஒரு ஆணா மாறினா அவங்க இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணா மாறினா இன்னொரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இப்போ ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்டர் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் கீழே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேன் ரெகுலேட் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அகைன் போறாங்க நேஷனல் இன்ட்ரெஸ்ட். இதில் ஒரு 3 விஷயங்கள் நம்ம நல்லா பார்க்கணும். சரிங்களா, ஒரு ட்ரையாங்கிள் பிரச்சனை இதில் போகும். ஒன்று வந்து நேஷனல் இன்ட்ரெஸ்ட், இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு திங்கிங். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலன்ஸ் இன் எஜுகேஷன், சும்மா பேருக்கு வந்து கல்வி அப்படிங்கிறது ஒன்று கொடுக்காம ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கணுங்கிறது இன்னொரு பக்கம். சரிங்களா, இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மைனாரிட்டி ரைட்ஸ். சரிங்களா, இதில் ஒரு ட்ரையாங்கிள் இஷ்யூ வந்திருக்கும் பெங்காலில், அதை பேஸ் பண்ணி தான் இது நியூஸில் வந்து வந்திருக்கு. ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 30 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் வந்து அவங்களோட இன்ஸ்டிடியூஷனை வந்து அவங்க ஓப்பன் பண்ணிக்கலாம், அதை அவங்களே ரன் பண்ணிக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ எங்கே வந்துச்சு அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, வெஸ்ட் பெங்கால் மദ്രാസா சர்வீஸ் கமிஷன் ஆக்ட் ஆஃப் 2008. ஸோ இதில் தான் அந்த பிரச்சனை வந்தது. ஸோ இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஆக்ட், அவர் வந்து ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க டீச்சர்ஸ் ஆர் இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க எய்டட் மദ്രാസാஸில். சரிங்களா, எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையோ இல்லை ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ரெகக்னைஸ் பண்ண எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு கமிஷன் மூலமாக தான் பண்ணணும். சரிங்களா, அண்ட் அந்த கமிஷனோட டிசிஷன் வந்து பைண்டிங் அப்படின்னு சொல்லி
சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இப்போ இஷ்யூ ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்ஸ் ஆஃப் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து cannot ignore லீகல் ரெஜிம். சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டத்தை வந்து மீறக்கூடாது. எதுக்காக அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது அப்படின்னா, மைனாரிட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் தேர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அக்கார்டிங் டு தேர் சாய்ஸ். சரிங்களா? ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அவங்க இஷ்டம் போல ஸ்டார்ட் பண்ணலாம், அவங்க இஷ்டம் போல ரன் பண்ணலாம். பட் லீகல், சரிங்களா, அந்த லீகல் ரெஜிம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு சட்டம் ஒன்று கவர்மெண்ட் ஒரு கொண்டு வருது, அங்கே நடக்கிற எஜுகேஷன் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், அது நம்ம நாட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி கவர்மெண்ட் ஏதாவது சட்டம் கொண்டு வருது அப்படின்னா, அதை நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒதுக்கக்கூடாது, இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பேலன்ஸ் த டியூவல் அப்ஜெக்டிவ்ஸ். ஒரு பக்கம் மைனாரிட்டிக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஸோ அதுவும் பாதிக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் வந்து நல்ல எஜுகேஷனாகவும் இருக்கணும், ஒரு நேஷனல் ப்ரைடாகவும் வரணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வருது. ஸோ அதுலேயும் எந்த இஷ்யூவும் இருக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்க. இந்த 2 அப்ஜெக்டிவ்ஸும் ரீசனபிளாக தான் இருக்குது. ஸோ அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 11 ஜட்ஜ் பெஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. டிஎம்ஏ ஃபவுண்டேஷன் கேஸில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்திருக்கு. சரிங்களா? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபண்டமெண்டல் ரைட் மாதிரி ஆர்டிகல் 30 அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டும் அப்சல்யூட்டும் கிடையாது, அபோவ் தி லாவும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் வந்து எந்த ஃபண்டமெண்டல் ரைட்டும் அப்சல்யூட்டும் கிடையாது, அபோவ் தி லா சட்டத்துக்கு மேலேயும் கிடையாது ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ அந்த பேசிக்ஸில் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம், ரிசர்வேஷன் இன் ஜாப்ஸ். ஸோ இப்போ கூட கேட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள், ஸ்டாலின் கேட்டிருப்பாங்க, ராமதாஸ் கேட்டிருப்பாரு, இதெல்லாம் வந்து எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் நியூஸில் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போவும் ரைட் 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய நியூஸாக இருந்துச்சு, தமிழ்நாட்டில் எப்படி பண்ணணும், இந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும், அந்த ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் இன் பப்ளிக் போஸ்ட். ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் ஒரு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்கு, ஓபிசி இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நான் ஓபிசியில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே கிளைம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நமக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து கிடையாது, கவர்மெண்ட்டாக நமக்கு கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்த, நாட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதை வந்து கேட்க முடியாது, இதில் ரிசர்வேஷன் கொடுங்க, இந்த போஸ்டிங்கில் கொடுங்க, அந்த போஸ்டிங்கில் கொடுங்க, இந்த காலேஜ், இந்த சீட்டு இதில் கொடுங்க, அதில் கொடுங்கன்னு சொல்லிட்டு எதையும் நம்ம கேட்க முடியாது. ஸோ கவர்மெண்ட்டாக கொடுத்தா அதை தான் எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ரிசர்வேஷன் கேட்கறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த ரிசர்வேஷன் எல்லாமே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 16 and 15 கீழே வரும். ஸோ பார்த்துக்கலாம், ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். சரிங்களா? ஒரு பொது வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேயே சப்செக்ஷன்ஸ், தட் மீன்ஸ் ஆர்டிகல் 16ல சப்செக்ஷன் 4 and 4A இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ்லையும் அண்ட் ப்ரமோஷன்ஸ்லையும் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு. சரிங்களா? இதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சப்செக்ஷன் 4A இது எப்போ வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77th அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த 16ல 4 and 4A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனேபிளிங் ப்ரொவிஷன்ஸ், அதாவது எம்பவரிங் த ஸ்டேட் வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. மேட்டர்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் ஸ்டேட் தான் பண்ண முடியுமே தவிர நம்ம தான் வாலண்டியராக கேட்க முடியாது, ஒரு இண்டிவிஜுவலாக போய்ட்டு நமக்கு வந்து கேட்க முடியாது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலாகவோ ஒரு ஆர்கனைசேஷனாகவோ நம்ம போயிட்டு என்ன பண்ண முடியாதுன்னா ரிசர்வேஷன் கண்டிப்பாக கேட்க முடியாது. ஸ்டேட் வந்து அந்த பவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட் நினைச்சா இன் ஃபேவர் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ், சரிங்களா, இன்அடிக்வேட்லி ரெப்ரசன்டட், ஸோ இந்த சர்வீஸில் வந்து இந்த கம்யூனிட்டி வந்து சரியில்லை, சரியாக ரெப்ரசென்ட் ஆகலை, இல்லை இவங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க, இவங்க ரெப்ரசென்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு நினச்சா கவர்மெண்ட் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு படித்தோம். ஆனாலும் இப்படி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் நினச்சா ஒரு பர்டிகுலர் குரூப்பை வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், ரிசர்வேஷன் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்ஸ் ஆர் நாட் லீகலி பவுண்ட் டு ப்ரொவைட் ரிசர்வேஷன்ஸ், அதாவது நம்ம கேட்டால் ஸ்டேட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அது வந்து அந்த கவர்மெண்ட்டோட ஓன் டிஸ்கிரிஷன்.
அது அவங்களோட ஓன் பவர், எடுக்கலாம் எடுக்காம போனால் அது அவங்களோட ஓன் டிசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்டேட் வந்து ரிசர்வேஷன் ஒரு இடத்துல வந்து கொடுக்கல அப்படின்னா நம்ம போயிட்டு கேஸ் போட்டு இந்த கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் வந்து நாட் லீகலி பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து பைண்ட் ஆகாது, யாரும் கேட்கவும் முடியாது ஸ்டேட்ஸ் கிட்ட. முடிஞ்சா கவர்மெண்ட் அவங்களே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா Article 16(4) and 16(4) என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, do not provide a fundamental right to individuals to claim reservations. இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஃபண்டமெண்டல் ரைட் கொடுக்கல, ஸ்டேட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க நினைச்சா கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால கோர்ட் என்ன சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா, நோ மேண்டமஸ் கேன் பி இஷ்யூடு. மேண்டமஸ் அப்படின்னா பி கமாண்ட் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரிட், அது ஒரு ரிட். ஸோ அந்த ரிட் படி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் அப்படின்னா ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்களா? அதாவது கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கலாம், ரிசர்வேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ மேண்டமஸ் கேன் பி இஷ்யூட் பை கோர்ட். ஸோ கோர்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுக்க முடியாது ரிசர்வேஷனை கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கவர்மெண்ட்டா அவங்களாம் ரிசர்வேஷன் வந்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக குவான்டிஃபையபிள் டேட்டா. தட் மீன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எந்த செக்ஷன் எவ்வளோ இருக்காங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னா அப்போ வேணா கவர்மெண்ட்டை வந்து ரிசர்வேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ரைட். ஸோ நம்ம அந்த டாபிக் முடிச்சிட்டோம். அடுத்த டாபிக் போகிறோம். கான்ஸ்டிடியூஷன் 103rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. சரிங்களா? ஸோ இந்த 103வது அமெண்ட்மெண்ட் ஆக்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாம். சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரிசர்வேஷன் எல்லாமே 50% இருக்கு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்கெல்லாம் சேர்த்து ஆல்ரெடி 50% இதில் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதோட எக்ஸ்ட்ரா 10% ப்ரப்போஸ்டு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால டோட்டலாக ரிசர்வேஷன், அதாவது 100 போஸ்டிங் கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இனிமேல் அதில் 60 போஸ்டிங் வந்து நாங்கள் ரிசர்வேஷனில் இருக்கும், 40 மட்டும் தான் ஓப்பன் கேட்டகரியில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து 50% ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபு அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், எஸ்சி, எஸ்டி அண்ட் ஓபிசி இந்த 3 கேட்டகரிக்கு 50% ரிசர்வேஷனை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் மறுபடியும் ஒரு 10% வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 10% யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா அந்த எஸ்சி, எஸ்டி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் இதெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இதில் கவர் ஆகாத மைனாரிட்டிஸ். சரிங்களா? மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், அதாவது முஸ்லீம்ஸ், சீக்ஸ், புத்திஸ்ட், கிறிஸ்டியன் அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷனும் இல்லை, எங்களால் அதில் வந்து என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த 10%ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுப்பாங்க. ஆல்ரெடி உள்ள ரிசர்வேஷனில் நாங்கள் வந்து பெனிஃபிட் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு இதில் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த 10%ல. ஸோ யாரெல்லாம் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரி கீழே ஃபாலோ ஆவாங்க அப்படிங்கிறது பாருங்க. இது எல்லாமே இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷினில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். சரிங்களா? கொஷினில் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். ஸோ அதனால ரொம்ப கரெக்டாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலியோட கிராஸ் ஆனுவல் இன்கம் வந்து less than 8 lakh. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு கீழே இருந்தால் அவங்கள எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 5 acres லேண்டு, அக்ரிகல்ச்சர் லேண்டு லெஸ் தென் 5 acres. சரிங்களா? 1000 ஸ்கொயர் ஃபீட்டை விட கம்மியான இடத்துல ஒரு வீடு. சரிங்களா? ஒரு முனிசிபாலிட்டி நகர்ப்புறத்தில் ஒரு ரெசிடென்சியல் பிளாட் இருந்தால் 100 அடி விட சின்னதாக இருக்கணும். சரிங்களா? அதே வந்து நகர்ப்புறத்தை விட்டு வேற எங்கேயா நமக்கு ரெசிடென்சியல் பிளாட் இருந்தால் 200 அடியை விட கம்மியாக இருந்தால், இந்த கண்டிஷன்லாம் இருந்தால் அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 10% ரிசர்வேஷனை நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். ரைட். ஸோ இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை யார் சார் நோட்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஷால் பி நோட்டிஃபைட் பை தி ஸ்டேட் ஃப்ரம் டைம் டு டைம். சரிங்களா? ஃபிக்ஸ்டு எல்லாம் கிடையாது. இந்த கம்யூனிட்டிஸ் சேர்ந்தவங்க பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிலாம் கிடையாது. ஸோ ஃப்ரம் டைம் டு டைம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணும். சரிங்களா? அந்த ஃபேமிலியோட இன்கம் அண்ட் அதர் இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த 5 acres கீழே அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருக்கணும், 1000 ஸ்கொயர் ஃபீட்டு கீழே வீடு வச்சுருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி அவங்க கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா வேறு இண்டிகேட்டர்ஸ் கூட கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணி டைம் டு டைம் நோட்டிஃபை பண்ணுவாங்க யாரெல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத.
சரிங்களா? ஃபிக்ஸ்டு கிடையாது, ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளோதான் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதனால தான் ஹைலைட் பண்ணியிருக்கு. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 15 பற்றி பார்க்கலாம். ஆர்டிகல் 15 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். ஆர்டிகல் 15 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ப்ரைவேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இன் பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இன் சர்டன் கிரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ரேஸ், ரிலிஜன், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். சரிங்களா? எந்த இனம், மதம், ஜாதி, பாலினம், சரிங்களா, எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படிங்கிற அந்த 5 கிரவுண்டை பேஸ் பண்ணி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல எந்த டெஸ்டினேஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆர்டிகல் 15 ஆல்ரெடி சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஆர்டிகல் 15ல அண்டர் செக்ஷன் 4ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ப்ரொவிஷன் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அப்படி இல்லை அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷனை வந்து கொடுக்கலாம் அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக அப்படின்னு ஒரு செக்ஷனை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து என்ன ஆகுதுன்னா, ஆர்டிகல் 15ல அண்டர் செக்ஷன் 6ல் தான் என்ன ஆகுதுன்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டுக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, எங்கெங்கெல்லாம் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து நம்ம இந்த ரிசர்வேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில், சரிங்களா, அங்கே கொடுக்கலாம். ஆனாலும் இந்த ரிசர்வேஷன் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற ரிசர்வேஷன் வந்து will not apply to minority educational institutions. So minority educational institutions கண்டிப்பாக அப்ளிகபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் 10% தான். எவ்வளோ எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன் கூட எக்ஸ்ட்ராவாக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் 10%. சரிங்களா? மேக்ஸிமம் 10% மட்டும் தான் கொடுக்க முடியும், அது தாண்டி கொடுக்க முடியாது ரிசர்வேஷன் இருக்கிற இடத்துலையுமே. ரைட். ஸோ அமெண்ட்மெண்ட் இன் ஆர்டிகல் 16 அங்கேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அவங்க வந்து நாட் அடிக்வேட்லி ரெப்ரசன்டேட், போதுமான அளவுக்கு அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இல்லை கவர்மெண்ட்டுக்கு கீழே உள்ள சர்வீசஸில் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ரிசர்வேஷன் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 10% தான். இதுலேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிகல் 16லையும் மேக்ஸிமம் 10% தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ரிசர்வேஷன் ஆஃப் 10% ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லையும் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்லையும் ஆல்ரெடி உள்ள ரிசர்வேஷனோட இதுவும் ஜாயின் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் வந்து அந்த ஃபேமிலி இன்கம், சரிங்களா, எக்கனாமிக் டிஸ்அட்வான்டேஜ் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அவங்களே வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க யாரெல்லாம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ரைட். ஸோ நம்ம கடைசி டாப்பிக்காக என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 144 ஆஃப் சிஆர்பிசி. நிறைய நம்ம 144 பார்த்துட்டோம் இந்த கொரோனாவால், என்ஆர்சினால. சரிங்களா? நிறைய 144 பார்த்துருக்குறோம், பார்க்கலாம். சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதில் செக்ஷன் 144. சரிங்களா? ஸோ இது சம்மந்தமாக 2 ஆர்டிகல் இருக்குது. ஆர்டிகல் 1ல் 19ல் பி அசம்பிள் பீசபிளி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ், ஒரு பப்ளிக் பிளேஸில் அமைதியான முறையில் எந்த ஒரு ஆயுதங்களும் இல்லாமல் கூடலாம் அப்படின்னு சொல்லுது. அண்ட் ஆர்டிகல் 19ல் டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. இந்தியா முழுவதும் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரலாம். சரிங்களா? ஃப்ரீயானா டிக்கெட் இல்லாமலாம் இல்லை, உங்களை யாரும் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் இங்கே அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க இங்கேயா வந்தீங்க அப்படின்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்தியா ஃபுல்லாக மூவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது 2 தான் பாதிக்கும். 144 வந்துச்சு அப்படின்னா பொது இடத்துல வந்து, அதாவது செக்ஷன் 144ஓட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸில் 4 பேருக்கு மேலே வந்து கூடக்கூடாது. சரிங்களா? 144 வந்து இருக்கு அப்படின்னா, இப்போ 144 இருக்கு தமிழ்நாட்டில் கொரோனாவுக்காக அப்படின்னா, ஒரு பொது இடத்துல ஒரு கடையாக இருந்தாலோ இல்லை மற்ற இடங்களாக இருந்தாலோ 4 பேருக்கு மேலே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒன்று சேர்த்து இருக்கக்கூடாது. அதுதான் 144ஓட மெயின் ரூல். சரிங்களா? ஸோ அதே மாதிரி எந்த ஆயுதங்களும் இருக்கக்கூடாது. அண்ட் நம்ம 144 இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி மாதிரி அந்த ஆர்டிகல் 19D சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்தியா முழுவதும் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வராது, அந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி இருக்கு இல்லைங்களா, இ பாஸ் அதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இ பாஸ் இல்லாமல் நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் நம்மளால கிராஸ் பண்ண விட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இந்த 2 தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகும் 144 வந்தால், இந்த 2 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட். ஸோ இந்த சிஆர்பிசி வந்து யார் சார் என்ஃபோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். சரிங்களா? அதாவது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, ஒரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்ட நீதிபதி அப்படின்னு இருப்பாங்க. சரிங்களா? அப்படி மாவட்ட நீதிபதி இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரை கூட டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை செயல்படலாம். சரிங்களா? ஸோ அவங்களே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 144 சொல்லலாம். ரைட். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு பிரைவேட் தி அசம்பிளி ஆஃப் 4 or more people in an area. 4 பேர் இல்லை 4 பேருக்கு மேலே
ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடாது, 3 பேர் வரைக்கும் அலோடு. ஸோ இந்த விஷயத்த நம்ம அன்லாஃபுல் அசம்பிளி அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடுவாங்க. சரிங்களா, 4 பேரோ இல்லை அதுக்கு மேலேயே இருந்தோம் அப்படின்னா அன்லாஃபுல், சட்டத்துக்கு எதிராக இவங்க ஒன்று கூடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. போராட போறாங்க அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடுவாங்க. போராட்டத்தில் ஈடுபட போறாங்க, ரேட்டிங்க்கு தயாராகிறாங்க, அதுக்கு என்கேஜ் பண்றாங்க, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிடுவாங்க. ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு மெம்பர் அன்லாஃபுல் அசம்பிளியில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் கேஸ் புக் பண்ணுவாங்க. சரிங்களா, இவங்க இந்த சட்டத்தை வந்து மீறிட்டதா வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா, இம்போஸ் பண்ண ஆக்டை வந்து மீறிட்டதா சொல்லிட்டு அதை வந்து வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுக்கு என்ன சார் தண்டனை கிடைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டா 3 years. சரிங்களா, 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும். டியூரேஷன் 144 ஒரு முறை போட்டால் எவ்வளோ நாள் சார் இருக்கும் அப்படின்னா, இந்த 144 ஒரு முறை போட்டால் இன்ஃபோர்ஸ் ஃபார் மோர் தென் 2 months. சரிங்களா, 2 மாதம், அதிகபட்சமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 மாதம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபர்தராக அதோட வேலிடிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ மறுபடியும் ஒரு 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மாதிரி 2 months எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 months வரைக்கும் போகலாம். சரிங்களா, அந்த 6 monthsல எப்போ வேணாலும் கவர்மெண்ட் வந்து வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் எப்போ வேணாலும் வித்ட்ரான் பண்ணலாம். சரிங்களா, சுச்சுவேஷன் வந்து நார்மல் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்போ வேணாலும் 144 வந்து என்ன பண்ணலாம்னா வித்ட்ரான் பண்ணலாம். ஸோ இந்த 144 இருக்கும்போது என்னென்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கால், சரிங்களா, ஃபோன் கால் கூட போகாமல் பிளாக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ மொபைல் கம்பெனிஸ் வந்து ஆர்டர் பண்ணிடுவாங்க தேவைப்பட்டால். சரிங்களா, ஸோ தேவைப்பட்டால் மொபைல் கம்பெனிஸ் வந்து ஆர்டர் பண்ணி ஃபோன் காலே போக முடியாமல் பண்ணிடுவாங்க. எஸ்எம்எஸ் போகாது, இன்டர்நெட் கம்யூனிகேஷனும் இருக்காது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த இன்டர்நெட் கம்யூனிகேஷன் இல்லாமல் தான் ஜம்மு காஷ்மீர் இருக்குது. அங்கே இருக்கிற 144ல் இன்டர்நெட் கம்யூனிகேஷன் கிடையாது. பட் நம்ம தமிழ்நாட்டில் 144 இருந்தாலும் இன்டர்நெட் கம்யூனிகேஷன், எஸ்எம்எஸ், வாய்ஸ் கால் இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சரிங்களா, ரைட். ஸோ அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. 144 வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் கம்பெனிஸ் கிட்ட சொல்லி வாய்ஸ் கால், எஸ்எம்எஸ், இன்டர்நெட் எதையுமே அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகாது. இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகாதப்போ ஒரு வன்முறையை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்துறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா, ரைட். ஸோ பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இது அடுத்த டாபிக், நம்ம நாளைக்கு படிப்போம். இன்னைக்கு இதோட கன்க்ளூட் பண்ணிப்போம். செக்ஷன் 144 ஆஃப் சிஆர்பிசி இதோட கன்க்ளூட் பண்ணிப்போம். தேங்க்ஸ். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?